நான் தற்பொழுது வானத்தை பார்க்கிறேன். ஆங்காங்கே மேகங்கள் இருக்கிறது. வெள்ளையாகத்தான் இருக்கிறது. கருமையான மேகங்கள் இல்லை. இந்த விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அது என்னவென்றால், நாம் அன்றாடம் காணக்கூடிய சந்திரன், நிலா வரும் பௌர்ணமி அன்று செந்நிறமாக இருக்கும் என்று அந்த செய்தி. அதை இந்த பதிவை பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் நீங்கள் வானத்தை பாருங்கள். இரவில் எப்பொழுது சூரியன் காலையில் தோன்றுகிறதோ அதே நேரத்தில் சந்திரனும் எதிர்ப்புறத்தில் தோன்றும். அதாவது இரவிலே சூரியன் மறைந்துவிடும். அந்த நேரத்தில் கிழக்கிலே சந்திரன் தோன்றும். அந்த காட்சியைத்தான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் சிகப்பு நிறமாக இருக்கும் என்று. அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கும். அது எப்பொழுதாவது தான் அப்படி தோன்றும் என்று. ஆனால் இது போன்ற பௌர்ணமி நாளில் நம்மவர்களோ திருவண்ணாமலையே கிரிவலம் செல்வார்கள். இது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய விருப்பம். ஆனால் வானத்தில் பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த அற்புதங்களை நாம் இழந்து விடுவோம். குறிப்பாக விண்கல், மிக பெரிய விண்கல் ஒன்று பூமியை நோக்கி நகர்ந்து வருகிறது என்பதுதான் அந்த செய்தி. நாசா விஞ்ஞானிகள் அமெரிக்காவிலிருந்து சொல்கிறார்கள். நாசா ஆயிரக்கணக்கானவர்களை இந்த வானத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பணத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. எதையாவது என்ன நடக்கிறது இந்த உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று பல விஞ்ஞானிகள் அன்றாடம் அவர்கள் வானத்தை அந்த டெலஸ்கோப் மூலம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஹப்பிள் டெலஸ்கோப் என்று ஒன்று இருக்கிறது. அது எவ்வளவோ உயரத்திலே அது அங்கே சுற்றி கொண்டே இருக்கிறது. அதற்கும் இந்த அமெரிக்காவுக்கும் தொடர்பு வைத்து கொண்டு என்ன நடக்கிறது என்று அதை அவர்கள் படம் பிடித்து நமக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. நம்முடைய நாட்டம் எல்லாம் உணவு, உடை, இடம் இப்படித்தான் நகர்கிறது. இதை பற்றி நமக்கு அவ்வளவு நாட்டம் இல்லை, ஆர்வம் இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் உடனே இவர்கள் ஐயோ அப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சு, நமக்கு தெரியாமல் போச்சே, இப்படி என்று அங்கலாய்ப்பார்கள். அந்த நிலையில்தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். நான் சற்று வித்தியாசமாக சிந்திப்பதால், இந்த உலக விஷயங்களில் ஆர்வம் இருப்பதால் அதை பற்றி தெரிந்து எல்லோருக்கும் அதை சொல்ல வேண்டும் என்ற ஆவலில்தான் அதை யூடியூபாக நான் பதிவிடுகிறேன். பலர் பார்க்கிறார்கள், பகிர்கிறார்கள். அது எல்லாம் ஒரு ஆனந்தமான விஷயம்தான். இருந்தாலும் இந்த வானத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்களும் காணுங்கள், அதை கண்டு கழியுங்கள் என்றுதான். அந்த விஞ்ஞானத்தை பற்றி இந்த நாசா பல விஷயங்களை அன்றாடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, உலகத்திற்கு தெரிவித்து கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாம் தான் அதை அசட்டை பழகிறோம். இப்படியல்ல, பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் நம்மால் எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அந்த வகையில் இந்த நாசா விஞ்ஞானிகள் செய்கிறார்கள். நம்மாலும் செய்ய முடியும். அட்லீஸ்ட் நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய விருப்பம். எனவே நண்பர்களே, நீங்கள் வானத்தை பாருங்கள். என்ன அற்புதங்கள் நடக்கின்றன. இந்த நிலா, அதனுடைய நிறத்தை பாருங்கள். அந்த விண்கல் வருகிறது, வரப்போகிறது. திடீரென்று வானத்திலிருந்து திடீரென்று ஏதோ கீழே விழுவது போல தெரியும். அது குளத்தில் விழுந்தால் மீனெல்லாம் செத்து போயிடும். நமக்கு தெரியாது. ஐயோ அடுத்த நாள் பார்த்தால் மீனெல்லாம் செத்து கிடக்கிறது என்பார்கள். கடலிலே அப்படித்தான் நிகழ்கிறது. நமக்கு தெரியாமலே போய்விடும்.
நாம் எல்லாம் நிலத்திலே தரைமேலே அப்படித்தான் நம்முடைய கவனமெல்லாம் இருக்கிறது. அதையும் கடந்து சென்று பார்த்தால்தான் நமக்கு எதையுமே விளங்கும். இல்லை என்றால் தெரியாமலே போய்விடும். அறிந்தும் அறியாமல் இருப்பது அது குற்றமா? நிச்சயமாக குற்றமில்லை. அது ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை நாமே உருவாக்கி கொண்டு பார்த்தால்தான் முடியும். எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ விஷயங்கள் அன்றாடம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. எப்படி இந்த இரவும் பகலும் மாறி 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 வருகிறதோ அதுபோலவே அன்றாடம் இந்த உலகத்திலே, இந்த பூமிக்கு அப்பாலும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு ஆர்வம் உண்டு, உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே.